ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்ஆர்பி ஜேஇயோட சிலபஸும் எக்ஸாம் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். எஸ்டர்டே நான் சொல்லிட்டேன் வீடியோவில். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 30th July to 29th August. ஸோ இந்த வீடியோவில் நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்னன்னு மட்டும் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுவும் நமக்கு வந்து சிலபஸ் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு CBT 1 இருக்குது, CBT 2 இருக்குது. தட் இஸ் ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஒன் 100 மார்க்ஸு, செகண்ட் வந்து 150 மார்க்ஸு. ஸோ நமக்கு மார்க்கிங் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மார்க் தான். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. ஸோ யூ ஹேவ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் CBT, செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் CBT, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ நமக்கு எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான். ஸோ 1 மார்க் கொஷின்ஸ் தான் நமக்கு. ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது 1/3 மார்க். ஸோ ஃபஸ்ட்டு CBT 1ன்னு எடுத்துகிட்டோன்னா அதோட சிலபஸ் பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் 30, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் 25, ஜென்ரல் அவேர்னஸ் 15, ஜென்ரல் சயின்ஸ் வந்து 30. ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மார்க் தான். ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ். டியூரேஷன் பார்த்திங்கன்னா 90 minutes இதில். ஸோ 1.5 hours தான் நமக்கு டைமிங்கு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். பட் மற்றபடி ஈஸியாக இருந்தாலும் அதாவது நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா CBT 2 எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் 15, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி 15, பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் 10, பேசிக்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் 10 மார்க்ஸு, டெக்னிக்கல் அபிலிட்டிஸ் வந்து 100 மார்க்ஸ். தட் இஸ் நீங்கள் எந்த டிசிப்ளினாக இருக்கீங்களோ, தட் இஸ் மேபி ட்ரிபிள் ஆர் ஈஸி என்ன டிசிப்ளின் இருக்கீங்களோ அதுலேருந்து நமக்கு 100 மார்க்ஸு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ். ஸோ நான் இங்கே வந்து இந்த வீடியோவில் CBT 1ஓட சிலபஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் CBT 2 நமக்கு இப்போ தேவையில்லை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து CBT 1 தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், பாட் மாஸ், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், LCM and HCF, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜஸ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸு, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெண்ட்ரி, எலிமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்கொயர் ரூட், ஏஜ் கால்குலேஷன், கேலண்டர் அண்ட் கிளாக், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸோட சிலபஸ். ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றிலும் நமக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்னு நம்ம பார்க்கணும். லாஸ்ட் இயர்ஸ் கொஷின்ஸ் எதாவது சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ மேத்தமெட்டிக்ஸில் தான் நமக்கு வந்து என்னென்னா டைம் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா அனாலஜிஸு, ஆல்ஃபபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரிஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், சிலாஜிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், data interpretation and sufficiency, conclusions and decision making, similarities and differentials, analytical reasoning, classification, directions, statement, arguments and assumptions. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஸோ இதுலேயும் நமக்கு பார்த்திங்கன்னா சிலபஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பட் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் நிறையா பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு தெரியணும். இந்தியன் ஜியாகிரஃபி, கல்ச்சர் அண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், Indian polity and constitution, Indian economy, environmental issues concerning India and the world, sports, general scientific and technological development, etc. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். பட் இங்கே நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டைட்டில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அவங்க எதுலேருந்து கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது லாஸ்ட்டாக படிச்சுக்கணும் எப்போவுமே. ஏன்னா அதில் வந்து சிலபஸ் வந்து வாஸ்ட் சிலபஸ் தான் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸு. ஸோ இது வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட் இஸ் அப் டு 10th standard நீங்கள் CBSE சிலபஸ் படிக்கணும் சயின்ஸ் ஃபுல்லுமே. ஸோ இதுதான் சிலபஸ்ஸு. ஸோ நம்ம வந்து நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.